வெல்கம் டு ஷார்ட் ரிசல்ட். இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ரொம்பவே சூப்பரான ஒரு சாப்பாடு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் சாப்பாடு, மீன் வாங்குறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து சாப்பிட்றது வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய மச்சான், தாய் மாமா, அப்புறம் குட்டிஸ் எல்லாருமே உட்காந்து தான் சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வாங்கணும் அப்படின்னாலே எப்போவுமே நம்ம வீட்டுக்கு ரெகுலராக மீன் கொடுக்குறது இந்த அக்கா தான். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கள்ட்ட மீன் எப்போவுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீன், சீலா மீன், அப்புறம் வந்து இன்னும் 2-3 மீன் இருக்குங்க, பேர்லாம் சரியாக தெரியல. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதில்ல இந்த பாறை மீன், சீலா மீன் தான். மீன் வாங்குறத பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இந்த மீனுடைய அந்த செகில் பிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த கலர் வந்து ரொம்பவும் செக்கச்சவேர்னும் இல்லாமல் ரொம்ப லைட் கலர் இல்லாமல் மீடியமாக இருக்கும். அதை பார்த்து தான் வாங்கணும், நல்ல மீன் அப்படின்னு அர்த்தம். மீன்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி எல்லாம் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. மீனை வந்து நம்ம வந்து சிக்கனை கட் பண்ணுற மாதிரி அந்த மசாலா தடவை இருக்க வேண்டி மீன் கழுவும் போதே ஒரு மீனையும் கட் பண்ணி சென்டரில் வந்து அந்த ஒரு கோடு கூட போட்டு வச்சுருப்போம். ஃபைனலாக அந்த மஞ்சத்தூளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூள் இட்ஸ் ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து கெட்ட கிருமிகள்லாம் அழிச்சிடும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த மஞ்சத்தூள் ஊற்றி நம்ம வாஷ் பண்ணுறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த ப்ராசஸ்லாம் நம்ம அப்படியே ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான இந்த காய்கறிலாம் கூட கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. சாப்பாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த சாப்பாடு வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு. இன்னும் மீன் குழம்புக்கு இந்த சாப்பாடு ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சாப்பாடை பார்த்து கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னன்னு கெஸ் பண்ணி வைங்க. நான் என்ன சாப்பாடுங்கிறது கொஞ்சம் லேட்டாகவே சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்டைலில் மீன் வந்து வறுக்கிறதுக்காக வேண்டி சில பல மசாலாக்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறோம், அதை எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்களே மசாலாலாம் சூப்பராக இந்த மீனில் ஏற்றி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மீன்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வால் பீஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். சின்ன பிள்ளையிலேயே வால் தான் நம்மளையும் கூப்பிடுவாங்க. இந்த மீன்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே பொதுவாகவே இந்த மீனை வந்து கட் பண்ணி சென்டரில் மசாலா ஏற்றி போட்டிங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். மசாலா தடவின மீன்லாம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதன் பிறகு ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி இப்போ நம்ம வந்து மீனை வறுக்க போகிறோம். வாங்க மீன் வறுக்கிறதுலாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த வாழை நான் சொல்கிறேன். செமையா சூப்பராக மீன்லாம் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. சாப்பாடை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த சாப்பாடு தாங்க தேங்காய் பால் சோறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேங்காய் பால் சோறுக்கும் மீன் குழம்புக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கம் போல் நம்ம இப்போ வாழை இலையை கட் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். வாழை இலையில் கட் பண்ண போகிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எப்படி வாழை இலை கட் பண்ணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஒரே வாழை இலை கட் பண்ணி சாப்பிட போகிறோம்.
வாழையில் ஆக்சுவலாக நம்ம வீட்டு கொள்ளையில் நிறையா இருக்குது. ஆனால் எல்லாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லைங்க. மேலே பார்த்தீங்கன்னா கிளிஞ்சி வேஸ்ட்டாக போகுது. வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ நல்லது. இன்றைக்கி சூப்பராக சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நம்ம வாழை இலை சாப்பாடு போட்டிருந்தோம். இன்றைக்கி ஒரு பொடி தான் வாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டு கொள்ளையில் பார்த்தீங்கன்னா மாதுளை பழம்லாம் முளைச்சிருக்கு. பட் ஆனால் இன்னும் பெருசாகலை, கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது. அதே மாதிரி அந்த கார்னரில் கூட ஒன்று இருக்குது மாதுளை இலை. அப்பா அடுப்படையில் லேடிஸ்லாம் எப்படிலாம் வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல. திறந்து ஊற்றுதுக்காமா. மீன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வாழை இலை சாப்பாடு தான் கட் பண்ணி வாழை இலையெல்லாம் கட் பண்ணியாச்சு. சாப்பாடுலாம் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செகண்டரியாக பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து மீன் குழம்பு தான். என்னப்பா 2 மீன் குழம்பு வச்சுருங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? இந்த மீன் குழம்பு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அத்தம்மாவுக்கு, அதாவது என்னுடைய பாட்டிக்கு வந்து தேங்காய் ஊற்றாமல், உரப்புலாம் இல்லாமல், புளிப்புலாம் ரொம்ப கம்மியான மாதிரி எப்போவுமே எந்த சாப்பாடு செஞ்சாலும் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு 2 இது செஞ்சுருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இறால்லே வந்து வடை செஞ்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இறால் வடை வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இறால் வந்து தனியாக பொரியல் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஸ்பைஸியாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த இறாலுன்னு தான் சொல்லணும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷலான இந்த தேங்காய் பால் சாப்பாடு ப்ரிப்பேர்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த தேங்காய் பால் சாப்பாடு மீன்லாம் ஊற்றி இப்போ ரொம்ப ஸ்பெஷலாக சாப்பிட போகிறோம். சாப்பிட்றதுக்கெலாம் யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மச்சானும் என்னுடைய தாய் மாமாவும் தான் வந்திருக்காங்க. அதோடு சேர்த்து குட்டீஸ்லாம் உட்காந்து தான் இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெரிய இலையை போட்டு அதை வந்து இலையை வந்து நம்ம சரிசமமாக ரெடி பண்ணி தண்ணி ஊற்றி கழுவணும். கழுவி முடிச்சுட்டு பந்தி வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இலை வந்து ரொம்ப பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம சுற்றி வந்து எல்லாத்துக்குமே வந்து சாப்பாடு வைக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு குடும்பத்தோடு வந்து ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரியான ஒரு இலை சாப்பாடெலாம் சாப்பிட்றது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து ஒன்றா டைம் பண்ணி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்கள். குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என்னப்பா உன்னுடைய சேனலில் சமையல் வீடியோலாம் போடுறியே அப்படின்னு யாரும் எதுவும் நினைக்க வேணாம். பிகாஸ் வந்து இன்றைக்கி ஒரு நாள் நான் அந்த மீன் சாப்பாடு போடணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இது போட்டிருக்கோம். மற்றபடி வந்து நம்மளுடைய வீடியோ வந்து சமையல் குறிப்பு வீடியோவோ சமையல் சார்ந்த ஒரு சேனலோ இது கிடையாது. நம்ம வந்து பொதுவாகவே ட்ராவல் விலாகு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் நிறைய விஷயங்கள் இது போன்ற என்டர்டெயின்மெண்ட் நிறைய விஷயங்கள் போடுவோம். பட் இந்த மாதிரி சாப்பாடு விஷயம் அப்படின்னு வரும்போது ஒரு நாளாவது செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் செஞ்சேன். நிறைய பேர் வந்து யாருமே கமெண்டில் எதுவும் கேட்டுறாதீங்க, என்னப்பா சமையல் குறிப்பா அப்படின்லாம். எல்லாத்துக்குமே சாப்பாடுலாம் நம்ம வச்சு கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருந்தது என்னுடைய அக்கா, என்னுடைய மச்சான், என்னுடைய தாய் மாமா, அப்புறம் துறையூர்லேருந்து என்னுடைய பெரியம்மா, அண்ணன், தம்பின்னு ஏகப்பட்ட பேர் வந்திருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு திரும்ப ரிட்டன் வந்து துறையூரே அவங்க போயிட்டாங்க. அவங்க வந்து கலந்துக்காது ஒரு சின்ன வருத்தம் தான். ஃபைனலாக எனக்கு நானே சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன். இந்த மீன்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா மீனுக்கெலாம் நான் தான் மசாலா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் மசாலாலாம் வந்து ஆட் பண்ணேன். மசாலாலாம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு டைமாக அந்த தேங்காய் பாலில் மீன் குழம்புலாம் போட்டு சாப்பிட போகிறேன். இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஃபைனலாக நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இந்த மீன் வறுத்த மீன் சாப்பிட்டேன் பாருங்கள், அடடா சரியான ஒரு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு தடவை அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.